பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நேரடியான யுத்தம் இங்கே நடக்கிறது. ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தமாக இருக்கிறது. பிசாசானவன் ஸ்திரீயின் வித்தானவரை சோதிக்கிறதற்காக இந்த காரியங்கள் இங்கே நடக்கிறது. யுத்தத்தில் பிசாசனவன் தோற்று போயிறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிசாசனவன் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போதே எப்படியாவது அவரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு கொன்று போடணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணான். அதில் தோற்று போயிட்டான். அடுத்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்கு அவன் வரான். இதில் பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் ஆரம்பத்தில் பிசாசனவன் அவரை பல விதத்தில் அவரை திசை திருப்பி அவரை தோற்கடிக்கலான்னு பார்த்து அவன் இந்த காரியங்கள் நடக்கிறது. இப்போ ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னா, இப்போ ஆவியானவர் அவனுடைய சோதனையில் உட்படுத்தும் எண்ணத்தில் ஆவியானவர் கொண்டு போகல. எப்படியும் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயம் கொள்வாருங்கிறது தெரியும். இந்த சோதனை எல்லாருக்கும் அவசியமானது. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். தன் சொந்த மகனை ஏகசுதனை பலியிடுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சோதனை கொடுக்குறாரு, ஒரு டெஸ்டிங். அதே மாதிரி இதை வாசித்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையிலும் அநேக சோதனைகள் வரும். ஆண்டவர் நம்மளை நம்ம சோதித்து பார்ப்பா, எந்த அளவுக்கு ஆவியில் பலப்பட்டிருக்கோம், எப்படி விசுவாசத்தில் உறுதியாக தரிச்சிருக்கோமான்னு அவர் எப்படி ஆபிரகாமை சோதித்தபடி சோதித்து பார்ப்பார். ஆனால் பிசாசன் சோதிக்கிறது நம்மளை விழப்பண்ணுவதற்காக சோதிக்கிற காரியமாக இருக்கும். எப்படி யோபு சோதிக்கும் போது தேவ சமூகத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு அவன் சோதிக்கிறான். அது யோபு எப்படியாவது விலை பண்ணணும், விசுவாசத்தில் தளர்ந்து போக வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிசாசோட ஒரே திட்டம். நம்மளும் நம்ம உலகம் தோற்றம் உருவாகிறதுக்கு முன்பே நம்மளை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். இவங்களை கொண்டு நான் என்னென்ன செய்வேன், நம்மளுடைய பிறப்பு இறப்பு நம்மளோட வாழ்நாட்கள் எல்லாமே என்றோ ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது, முடிந்துருச்சு. அவர் என்னைக்கோ முடிச்சிட்டாரு. எப்படி உலகம் தோற்றம் உருவாகிறதுக்கு முன்பே நம்மளை முன்குறித்து இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த டைமில் என் மக பிறப்பா, இந்த டைமில் இவ தெரிஞ்சுக்குவா, ஆண்டவர் இயேசுக்கு சொந்தராட்சியை ஏற்றுக்குவா, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கும், எப்போ மரணம், எல்லாமே அவருடைய சமூகத்தில் அவருடைய எல்லாமே தாட்டில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சோதனை வரும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ரோல் மாடலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்து 100% அவர் தேவத்துவமாகவும் இருக்கிறாரு, 100% மனிதத்துவத்தாலையும் அவர் இருக்கிறார். அவருக்கு வலின்னா வலி உண்டு, பசி எடுத்தால் அதுக்கு சாப்பாடு சாப்பிடணுன்னு அந்த தாட்டு, அதெல்லாம் அந்த மனுஷனுக்குரிய எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி வெற்றி காணணும், எந்த சோதனை வரும்போதும் எப்படி நம்ம ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு மாதிரியாக அவரே வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார். அதனால தான் இந்த காரியங்கள் அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்தாவினர் இறங்குறாரு. பரிசுத்தாவினர் இறங்கு வானம் திறக்கப்பட்டது, ஆண்டவரோட பெரிய சத்தம் கேட்குது, இவர் என் நேசகுமார், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காரியங்கள் நடந்து அடுத்து எங்கே சோதனைக்கு தான் வனாந்திரத்தில் ஆவியானவராலே வனாந்திரத்தை கொண்டு போடப்பட்டார். நம்மளோட வாழ்க்கையும் வனாந்திரமான சூழ்நிலைகள் அநேக காரியங்கள் இருக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கு, இருளின் பள்ளத்தாக்கு, நம்ம ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலை வரும். எல்லாரோட வாழ்க்கையிலும் வரும். வனாந்திரம் போல இருக்கிற சூழ்நிலை.
ஆனாலும் அந்த சூழ்நிலையில வனாந்தரமான இருக்கிற இடத்துல தான் பிசாசன் சோதிக்கிறான். அந்த மாரி நெருக்கடி மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில தான் பிசாசு நம்மள பயங்கரமா அந்த டைம்ல இவங்க விசுவாசத்த வழிவிலக பண்ணணும். ஏன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசம் தான் முக்கியம். அந்த விசுவாசத்த குலைக்கிறதுக்கு தான் பிசாசு பிளான் பண்ணுவான். நமக்கு வறுமையை குடுக்கறதோ, நோய் குடுக்கறதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நத்திங். ஆனா, நம்ம ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்த புடமிட்டுகிறதுக்கு தான் பிசாசு பார்ப்பான். அந்த விசுவாசத்த நம்ம ஒருபோதும் அதுலருந்து தளர்ந்து போகாம, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொன்னபடி அந்த விசுவாசத்துல உறுதியா தரிச்சிருக்கணும். ஆண்டவர் அந்த வனாந்திரத்துல அந்த பிசாசினால சோதிக்கப்படும் போதும் ஆண்டவர் எப்படி ஜெயம் கொண்டார்? எப்படி ஜெயம் கொண்டார்? நம்ம அதுக்கப்புறம் உள்ள நம்ம இதுல நம்ம தியானிப்போம். இப்ப ஏசப்பா எப்படி அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கார், அந்த வாழ்ந்து காமிச்ச வழியில நம்மளும் வாழ்ந்து விசுவாசத்தை உறுதியா பிடித்து கொண்டு எப்படி ஞானஸ்நானம் பண்ணி கரையேறின உடனே பரிசுத்தாவினை இறங்கினார். அதே போல நம்மளும் ஆண்டவரோட இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், ஆண்டவரோட மரித்திருக்கிறோம். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அதுபோல நம்ம அவருடைய மரணத்துக்குள்ளே நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர்த்தெழும்போது நம்மளும் தண்ணீரிலிருந்து மூழ்கி எழும்பும்போது அவரோட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நம்மளும் எப்ப ஞானஸ்நானம் எடுத்து உயிர் தெழுகிறோமோ, ஆண்டோடைய ஆவி, கிறிஸ்துவோட ஆவியும் நம்மளோட ஆவியும் ஒன்றா இருக்கிறதோ, அந்த டைம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கிட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கும்போது அவர் தேற்றரவாளர் நமக்குள்ள இருக்கிறார். நம்மளை தேற்றிக்கிறவர். நமக்கு சோதனை வரும்போதும் நம்ம கூடவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார், நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம கூட இன்னொன்று பேசிட்டே இருக்கோம். நீ கவலைப்படாத, நீ எதுக்கு சோர்ந்து போகாத, ஆண்டவர் இருக்காரு, எல்லாம் சரியாயிடும். நமக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ஸ் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஹோலி ஸ்பிரிட். அவருக்கு நம்ம சரீரம் தான் அவரோட ஆலயமே. அவருக்கு வேற எங்கேயுமே போக மாட்டார். அவர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்காரு. நம்ம எதுக்குமே கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அப்ப எந்த சோதனை வந்தாலும் யோபு சொன்னபடி, நீ கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னபடி நம்ம நம்பிக்கையா இருக்கணும். இந்த வசனத்தின் முடியாக நம்ம இந்த புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கார, இந்த புதிய நாளில் நம்ம ஜெயமாக வாழ்க்கை நடத்துவோம். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு நேசரே, பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதம் 2024 வருஷத்தின் ஆண்டவரே 12ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உண்டு சுத்த கிருபை ஐயா ஆண்டவரே. ஒரு நாளை எங்களை வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாசித்த வேத வசனத்தின் முடியாக ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தை ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அப்ப ஆண்டவரே அதற்கப்புறம் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரே இயேசு கிறிஸ்து. வனாந்திரத்துக்கு ஆவியானவரால வனாந்திரத்துக்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆண்டவரே. அதுக்கப்புறம் சோதனை ஆண்டவரே நடக்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்க இயேசுவோட அடிச்சுவடுகளில் நடந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய அடிச்சுவடுகள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் அநேக சோதனைகள், அநேக பாடுகள், என்ன வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மனிதனாக வாழ்ந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும், சோதனையை எப்படி மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையிலேயே வெற்றி கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, அது அப்படி வெற்றி உள்ள வாழ்க்கை நாங்களும் வாழ ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க, எங்களுடைய சிந்தைகள் செயல்கள்
எல்லாம் உம்முடைய ஆண்டவரே காரியங்களே அப்பா, நீர் இந்த மண்ணுலகில் ஆண்டவரே அப்பா மனிதனாக பிறந்து வளர்ந்து நீர் எப்படி வாழ்ந்தீர் என்று அதையே நாங்கள் ஆண்டவரே சிந்தித்து சிந்தித்து எங்கள் வாழ்க்கையில் அதன்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, விசுவாசத்தை காத்து கொள்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரை வேலையில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் மீது ஆண்டவரே உம்முடைய அபிஷேக வல்லமை கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அல்லேலூயா விசுவாசத்தில் பெருகும்படியாக ஆண்டவரே அப்பா, தேவனுக்காக வைராக்கியமாக எழும்புகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே நீரே அப்பா எங்களுக்குள்ளே இருந்து நீர் நடப்பிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உடைய கருத்துல அப்பா எங்களை முற்றிலும் முழுவதுமாக அடிமை என்னையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமாகி மேல செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆமேன்.